நடிக்கணும்னு வந்து ஜேர்னலிசம்குள்ளே வந்துட்டீங்க. எப்படி சார் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஜாயின் பண்ணீங்க சங்கர் சார்கிட்ட? அதுவும் அப்படி தான். என்னென்னா நம்ம நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கல. இது ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நடிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுறீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு நடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது செட் ஆகலை. அப்புறம் தான் நிலை சுந்தரராஜ் சார்ட்ட வந்து சரி நானே ஒரு நாள் கண்ணாடியில் மூஞ்சியை பார்த்தேன். சிவாஜி சார் பாரதிராஜா சொன்ன மாதிரி இது உண்மையிலேயே நம்ம நடிக்கிறதுக்கு ஓகேவா இல்லையா அப்படின்னு போட்டு பார்த்தேன். ரொம்ப சுமாராக தான் தெரிஞ்சிச்சு. சரி இதை முகத்தை வச்சுக்கிட்டு அப்பப்போ இவங்கெல்லாம் விஜயகுமார், ஜெய் கணேஷ் அவங்கெல்லாம் ரொம்ப பளபளன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு ஃப்ரேமில் பார்க்குறதுக்கு. ஸ்ரீகாந்த் இவங்கெல்லாம் ரொம்ப ஹையாக ரிச்சாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்கும்போது ரொம்ப வீக்கு. அப்போ நம்ம அசிஸ்டன்ட் சரியாக சாப்பாடும் கிடைக்காது, ஒரு சைடு எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற காலகட்டமாக இருந்ததுனால இதை போய் நம்ம அந்த முகத்தை வச்சுக்கிட்டு சான்ஸை போய் தேடிக்கிட்டு கிடச்சிட்டு வேண்டாம் விட்டுடலாம், வேறு இப்போ டெக்னிக்கலாக போயிடலாம், ஒரு டேரக்டருக்கு மூஞ்சி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதனால் டேரக்டர் பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த லிங்குக்காக இவர்கிட்ட ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் ஆகிடலான்னு சொல்லி ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் ஆகி அப்புறம் ப்ரெஸ்ஸில் வந்து அவர்கிட்ட வந்து தனியாக வந்து ரிப்போர்ட்டராக ஒவ்வொரு படங்களுக்கும் ரிவ்யூ எழுதிக்கிட்டு இருந்தேன்.